வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், விஜி பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லைனிங் ப்ளவுஸு கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கட்டிங் போட்டுட்டு நம்ம எப்படிலாம் நம்ம கட்டிங் போட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம தைக்க போகிறோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வைக்கிறத மட்டும் நீங்கள் நைட்டில் கட் பண்ணி எடுத்து வைங்க. அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சி நம்ம தைக்கும்போது கொஞ்சம் வேலை ஈஸியாக முடியும். இல்லைன்னா நம்ம காலையில் கட்டிங் வச்சுட்டோம்னா நம்ம கட்டிங் போட்டு தைக்கிறதுக்கே நமக்கு 12 1 மணிக்கிட்ட ஆகிடும். அதனால் எப்பயுமே நீங்கள் கட்டிங்கை மட்டும் நைட்டுக்கே போட்டு எடுத்து வச்சுருங்க. லைனிங் எல்லாத்தெல்லாம் பார்த்து லைனிங் வாங்கி எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு கட்டுட்டு அப்புறம் உட்காந்து ஒரு 1 ஹவர் உட்காந்து நம்ம கட்டிங் போட்டு எடுத்து வச்சாலே எல்லாத்தையுமே கட்டிங் போட்டு எடுத்து வச்சிடலாம். அதிகமாக இருந்தால் 1 ஹவர் ஆகும். இல்லை கம்மியாக தான் இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு ஒரு 1/2 ஹவர் இருந்தாலே போதும். கட்டிங் போட்டு எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு கட்டிங் போடும்போது சௌரியமான இடம் அப்படி இல்லைனாலும் நம்ம தரையில் போட்டு கட் பண்ணிக்கலாம். அப்படியும் அதெல்லாம் ஒன்றும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நமக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் போட்டு கட் பண்ணிக்கோங்க. எனக்குமே டேபிள் இருக்குது. இருந்தாலுமே நிறைய ப்ளவுஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி கட்டிங் போடுறதுக்கு. அப்படின்னா நான் டேபிளில் நின்றுக்கிட்டு நம்மளால் எவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு கட்டிங் போட முடியும். அதனால் உட்காந்துக்கிட்டு கட்டிங் போடுறது நமக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அதனால் அதுமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆல்ரெடி நம்ம நின்று ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு பேக் பெயினும் நிறையா இருக்கும். அப்போ நின்றுக்கிட்டு இன்னும் வெட்டும்போது இன்னும் வலிக்கும். ஒரு 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் வெட்டுற மாதிரினா எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நம்ம அதிகமாக நம்ம கட்டிங் போட வேண்டியது இருக்குது அப்படின்னாக்கா நம்மளால் நின்றுக்கிட்டு வெட்ட முடியாது. அதனால் இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்களும் அதை போல் வெட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு ஓகேவா இருக்கான்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் கட்டிங் போட்டு எடுத்து வைக்கும்போது எப்பயுமே நீங்கள் எல்லாத்தையுமே ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கட்டிங் போடும்போது நமக்கு மெயினான பீஸ் என்னது, கை பீஸு, ஃப்ரண்ட் பீஸு, பேக் பீஸு, இதை மட்டும் நம்ம ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம கட்டிங் போட்டு எடுத்து வச்சு தைக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா, தைக்கும்போது அப்போது நமக்கு பட்டி பீஸு, கழுத்து பீஸு, கொக்கி பீஸு, காஜா பீஸு இது எல்லாமே நமக்கு கட்டிங் போட்டு எடுத்து வைக்காமல் இருந்துச்சுன்னா நமக்கு அது வேலை இழுக்கும். அதனால் எப்பயுமே கட்டிங் போட்டு எடுத்து வைக்கும்போது எல்லாத்தையுமே நீங்கள் கட்டிங் போட்டு எடுத்து வச்சுருங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம மிஷின்கிட்ட போகும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வேலை முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ளவுஸ் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் மொபைல் இருக்கோ இல்லை உங்கள் மிஷினுக்கு பக்கத்துலேயோ உங்களுக்கு அலாரம் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் பார்த்துருங்க. டைமை பார்த்துட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. அப்படி நம்ம தைக்க ஆரம்பிக்க நமக்கே வர ஆரம்பிக்கும். அப்படி பண்ணும்போது வேலையும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே முடியும். அது மாதிரி நீங்கள் தைச்சி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதா அப்படின்றதையும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அப்போ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு ப்ளவுஸ் நம்ம எடுக்க போகும்போது நான் மொபைலை எப்பயுமே எனக்கு மிஷினுக்கு பக்கத்துலேயே தான் வச்சுப்பேன். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, அப்படியே மொபைலை நான் அழுத்தி பார்த்தேன்னா நமக்கு டைம் அதில் என்ன வருதுன்னு தெரிஞ்சிடும். அப்போ அதை பார்த்துட்டு எனக்குள்ளாரே டைமை மைண்டில் சேவ் பண்ணிக்குவேன். இது இவ்வளோ நேரத்தில் நம்ம இதை முடிச்சிடணும் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது நான் பார்த்துக்கிட்டே நம்ம கொஞ்சம் அந்த டைமில் நம்ம முடிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்போ அடுத்த ப்ளவுஸுக்குமே நமக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அதையுமே தைப்போம். இப்படி தைக்கும்போது நம்மளே அறியாமல் நம்ம ஃபாஸ்ட்டாக தைச்சிருவோம். அதனால் நீங்கள் இது மாதிரி தைச்சி ட்ரை பண்ணுங்கள். நமக்கு ஃபாஸ்ட்டாக தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் எப்பயுமே மற்றவங்ககிட்ட கஸ்டமர்கிட்ட துணி எடுத்துகிட்டு கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, துணி வாங்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நோட் எடுத்து நான் 2வது வாட்டி சொல்லிகிட்ருக்குறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வரணும். ஏன்னா இதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கஸ்டமர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதும் கெட்ட பேர் வாங்குறதும் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட யார்கிட்டையுமே நம்ம எந்த ஒரு கெட்ட பேரும் வாங்க மாட்டோம். அதனால் நீங்கள் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்பயுமே ஒரு நோட் எடுத்து அவங்கக்கிட்ட துணி வாங்குறதுக்கு முன்னாடி என்ன துணி கொடுக்காங்க, சாதா ப்ளவுஸா, லைனிங் ப்ளவுஸா அப்படின்னு நோட் பண்ணிக்குவாங்க. எந்த தேதியில் கேட்டிருக்காங்கன்றதையும் நோட் பண்ணிக்குவாங்க. அவங்க லைனிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்கன்னா லைனிங் கொடுத்துருக்குறாங்கன்னு நோட் பண்ணிக்குவாங்க. சாதா லைனிங் கொடுக்கலன்னா லைனிங் கொடுக்கல அப்படின்றதையும் நோட் பண்ணிக்குவாங்க. புடவ ஓரம் மட்டும் அடிக்கணுமா, ஃபால்ஸ் வைக்கணுமான்றதையும் நோட் பண்ணிவிடுங்க.
அப்போது நம்ம இதெல்லாத்தையும் நோட் பண்ணி எடுத்து வச்சுட்டு என்னைக்கு கேட்டிருக்காங்கன்றதையும் நோட் பண்ணி எழுதி வச்சுருங்க. அப்போ நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் நம்ம கட்டிங் போடுறதுக்கு எடுத்து பார்க்கும்போது நோட்டை ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்துருங்க. அதில் பார்த்தா தெரிஞ்சிடும் டீட்டெயிலாக. அதில் அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன இருக்குது, எது இல்லை. அதே போல் ஒரு கஸ்டமர்லாம் வந்து அலோ ப்ளவுஸ்லேருந்து நமக்கு சேஞ்சஸ்லாம் சொல்லுவாங்க. இடுப்பு இறக்குங்க, கை இறக்குங்க. இப்போ இந்த கஸ்டமர்ஸுமே அப்படி தான். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இடுப்பு மட்டும் ஒரு 2 இன்ச் அளவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல இறக்கிடுங்க. இடுப்பு மட்டும் எனக்கு கொஞ்சம் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் இந்த கட்டிங்கில் இடுப்பு மட்டும் கொஞ்சம் இறக்கி வச்சுருப்பேன் பாருங்கள். அது மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம தைக்கும்போது நமக்கு இது ஞாபகம், நம்ம கட்டிங் போடும்போது நமக்கு ஞாபகம் வராது. அதனால் எப்பவுமே இது மாதிரி ஃபாலோ பண்ணி எடுத்து வச்சுட்டும்போது நம்ம கட்டிங் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த நோட்டை எடுத்து பார்த்துட்டு தான் நம்ம கட்டிங் போடுவோம். அப்படி இருக்கும்போது அவங்க என்னென்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்கன்றதையும் நம்ம பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற போல் நம்ம கட்டிங் போட்டோம்னா அவங்க சொல்கிறதையும் நம்ம செஞ்ச மாதிரி இருக்கும். நமக்குமே எந்த ஒரு கெட்ட பேருமே வராது. அவங்க சொன்னதை நம்ம மறந்துட வேண்டிய வேலையும் கிடையாது. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் அதுமாரி நம்ம எடுத்து பார்க்கும்போது அவங்க லைனிங் கொடுத்துருக்குறாங்கன்னா அதை நம்ம கட்டிங் போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம வாங்கியாந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட உட்காந்து ஒரு 1/2 hour ஆகுதோ 1 hour ஆகுதோ நம்ம கட்டிங் போட்டு எடுத்து வச்சுருங்க. அது ரொம்ப ரொம்ப வேலை ஈஸியாக முடியும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம இது மாதிரி கட்டிங் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா காலையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வீட்டு வேலையை முடிச்சுட்டு நம்ம மிஷினில் வந்து உட்கார்ற வேலையை பார்க்கணும். நம்ம இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதே வந்து வீட்டில் உட்காந்து தைக்கிறீங்க அப்படின்னும்போது நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து தைக்கிறதுக்கு ஒரு 10 மணி ஆகுதுன்னா நமக்கே தெரியும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலையை சுலபமாக முடிச்சுட்டு வந்து உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிடுவோம். இதே வந்து கடை வச்சுருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கடை வச்சுருக்கீங்கன்னா அப்போ என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இப்போ வீட்டுக்கு வரும்போது நீங்கள் நாளைக்கு யார் யாருக்கு கொடுக்கணுன்றதெல்லாம் பார்த்து ஒரு பையில் கட்டிங் போடுறது எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து வச்சுட்டு அந்த நோட்டையுமே எடுத்து நீங்கள் பையில் எடுத்து வச்சுக்கின்னு வந்துடுங்க. வந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நீங்கள் கட்டிங் போட்டு அந்த பையிலே திரும்ப எடுத்து வச்சுருங்க. காலையில் நீங்கள் போகும்போது வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு நீங்கள் போகும்போது அதை எடுத்துக்கிட்டே போயிட்டு நீங்கள் மிஷினில் உட்காந்து அப்படியே தைக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ நமக்கு வேலை ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம மாட்டுட்டு போவோம். காலையில் அப்புறம் ஏன்னா நான் கடை வச்சுன்னு தப்பியும் அப்படி தான் பண்ணியிருந்தேன். நான் மாட்டுட்டு என்ன பண்ணியிருந்தேன், காலையில் போவேன், கடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட்டிங் போட்டு எடுத்து தைக்கிறதுக்கு மட்டுமே எனக்கு 12, 11 அப்படி ஆகிடும். அதனால தான் நான் பட்ட இதெல்லாம் வந்து தான் உங்களுக்கு நான் அதை சரியாக போகணும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லிகிட்ருக்குறேன். இது மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா தான் நமக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கட்டிங் போட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம காலைல உட்காந்து தைக்கும்போது நம்மளே அறியாமல் நம்ம இந்த மாதிரி டைமிங்லாம் பார்த்து தைக்கும்போது வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். இப்போது நான் இந்த நான் அந்த 4 ப்ளவுஸ் கட்டிங்கை மட்டும் என்ன பண்ணியிருந்தேன், நானும் கட்டிங் போட்டு எடுத்து வச்சதுனால மறுநாள் காலைல சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு நான் சீக்கிரமாகவே அதாவது ஒரு 10 மணிக்கெலாம் உட்காந்துட்டேன். மதியத்துக்குள்ளார நான் முடிச்சுட்டேன். லஞ்ச் ஹவருக்குள்ளார நான் முடிச்சுட்டேன் ப்ளவுஸை. எனக்கு ஒரு ஜாக்கெட்டு 1/2 மணி நேரம் தான் ஆகும். லைனிங் ப்ளவுஸு 1/2 மணி நேரம் தான் ஆகும். அதுலேயுமே இது எல்லாமே வந்து லேஸ் வச்சு கழுத்தில் லேஸ் வச்சு தைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு இன்னுமே சீக்கிரமாக வேலை முடிஞ்சுது. எதனாலன்னா நான் அடித்து திருப்பி தைச்சிருந்தேன். இதில் வந்து கழுத்து பீஸ்லேயும் இடுப்புலேயுமே சரி தான். நான் வந்து பீஸ் வச்சு தைக்கிற மாதிரி கிடையாது. அப்படியே அடித்து திருப்பி தைச்சிருந்தேன். அப்போ எனக்கு வேலை ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சுது. இது மாதிரி நீங்களுமே வந்து எப்படி நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் நமக்கு ஒரு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கட்டிங் ஸ்டைலும் சரி தான், ஸ்டிச்சிங் ஸ்டைலும் சரி தான் மாறும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாற்றிக்கிட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணணும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணணுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் இப்போ வந்து காட்டன் ப்ளவுஸு இப்போ வெயில் நாளுன்றதுனால காட்டன் ப்ளவுஸ்லாம் நிறைய வரும். அதையுமே நம்ம எப்படி நம்ம எந்த மாதிரி டைமில் உட்காந்து அதை நம்ம தைக்கணுன்றதையும் நம்ம பார்த்துக்கணும். அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தைக்கிறது. அதனால் நம்ம காலையில் வந்தவுடனே நம்ம காட்டன் ப்ளவுஸ் எடுத்து கட்டிங் போட்டே வச்சுருந்தாலுமே வந்தவுடனே நம்ம அந்த காட்டன் ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால அது நமக்கு எப்படி சொல்கிறது, நம்ம கஷ்டமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு ஆரம்பித்து நம்ம தைக்கும்போது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எடுத்தது ஈஸியாக இருந்து தைச்சிட்டோம்னா அப்புறம் லைனிங் ப்ளவுஸை தைக்கும்போது நமக்கு அது கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இது மாதிரி தைச்சி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்ததற்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.